நானும் மதுரக்காரன் தாண்டா. மாட்டுக்கு வந்து தீவனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம ஏரியாலாம் சுத்தமாக மாட்டுக்கு பிள்ளை இல்லை, ஒரு மாடு இருக்குது. அதனால் நம்ம இங்கே இன்னொரு தோட்டத்தில் பார்த்துட்டோம்ல, அங்கே வந்துட்டு நம்ம செந்தமிழ் தோட்டமோட இருக்க அந்த வரப்பு வாய்க்காலெல்லாம் இருக்குது சொல்லுவோம். நம்ம அதுக்கு வந்து வெளியே யாருக்கு கட்டி வச்சுட்டு போயிடறாங்க. நான் தூக்கிட்டு போய் தோட்டத்தில் காலையில் வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக அறுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம முஸ்லீமில் வர்றது இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் போகிறோம். அப்படியே எல்லாமே லூஸ் ஆகிடுங்க. இதுக்குள்ளே நம்ம மறுபடியும் இறுக்கி கட்டி வண்டியில் வச்சு கொண்டு போக வேண்டியதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செண்டு மல்லிகைப்பூ நல்ல வேலை 80, 100, 20 வரைக்கும் போச்சு. நமக்கும் வந்து 90 ரூபாய்க்கு போச்சு. தலை செண்டு பழையப்பூ வந்து 50 ரூபாய்க்கு போட்டாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு பூவும் இல்லை, எந்த பூவுமே ஒரு அளவுக்கு நல்லா விட்டுச்சுன்னா உடனே வந்து அதெல்லாம் இன்னைக்கு மருந்தோ உரமோ போடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு உடனே நம்மளோட இறஞ்சி உரம் வாங்கிட்டு வந்தோம். இதுக்காண்டியும் இல்லை, நம்ம ஆல்ரெடி களை வெட்டி போட்டுருக்கோம். அதனால உரம் வாங்கி வந்துடுறேன். இதான் வந்து உரம் வாங்கிட்டு வந்துருக்கோம். காம்ப்ளெக்ஸும் டிஏபி போட போகிறோம். அந்த டப்பாவில் இருக்கிறது வந்து சத்து கொடுமையா. நானும் வடிவில் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு காத்திருக்கேன். அந்த மாதிரி எங்கேருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை நம்மளால ஓப்பன் பண்ண முடியல. நான் 10 ரூபா எடுத்துகிட்டு வந்து இது பொறுமையாக விட்ட வேலைக்கு ஆகுது அப்படின்னு அந்த சைடில் இருக்கிறத ஃபுல்லாக பிடிச்சி அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அறுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த டப்பா வந்துச்சு. 2 டப்பா வச்சு நம்ம உரவு போட்டுக்கலாம். டப்பா திருற வேலையும் நம்மளுக்கு மிச்சமாகிடுச்சு. அந்த கொரோனா என்ன பேர் சத்து குருணை டிஏபி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் நம்மளோட திட்டமிட்டு போடுறது. ஏன்னா இதில் கடலப்புண்ணாக்கும் போடலாம் இல்லை போடணும். நான் முஸ்லீம்லேருந்து உரம் வாங்க இருந்தேன். தோட்டத்து பக்கத்துலேயே ஒரு உரக்கடை இருக்குது. சரி அவங்க வாங்கிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் நம்ம கடலப்புண்ணா அப்படி தான் இந்த சத்துக்குள்ள போடுறோம். அடுத்த காலகட்டுக்கு வந்து நம்ம கடலப்புண்ணாக்கு சேர்த்து போட்டுக்கலாம். கடலப்புண்ணா போட்டோம்னா செடி பூனா கொஞ்சம் நல்லா செடி வருங்க ரொம்ப. அதனால தான் இது போட்டோம்னாலும் செடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கடலப்புண்ணாக்கு போகிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செண்டு போட்டு கடலப்புண்ணாக்கு இல்லாமல் உரம் போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம செண்டு மல்லி தோட்டத்தில் இருக்க வாக்கியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து நான் களை வெட்டினதுனால வாக்கியெல்லாம் போயிடுச்சு. தண்ணி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பாயிறதுனால இதை ஃபுல்லாமே நம்ம எடுத்துக்கிட்ட முடியல. சரி தண்ணி பாயும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்களா, தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தான் அளவாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக வெள்ளம் வந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நான் ஒரு 3:30 தான் காட்டுக்கு போனேன். 5 மணிக்கெல்லாம் கரண்ட் போட்டிடும். அதனால சரி கொஞ்சம் அவசரமாக வேலை முடிக்கணும் அப்படின்றதுனால தண்ணி பாய்ச்சிட்டே எடுத்துக்கிட்டு வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2 மணிக்கு போயிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு செம்ம டயர்டு. நான் வீட்டுக்கு வந்ததே 12 ஆயிடுச்சு. வந்துட்டு தூக்கி வச்சு போகிறதுல 3 மணி ஆயிடுச்சு. அதனால அவசரமாக வேலை ஃபுல்லாமே அப்படியே மோட்டரை ஓட்டிக்கிட்டு தண்ணி பாயும் போதே அப்படியே வரத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு தண்ணியை வச்சு ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு கரெக்டாக வந்து இப்போது 20 நாள் கிட்ட ஆயிருக்கு. நம்ம இந்த செடி நட்டு முதல் களை வெட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு இன்னொரு களை வெட்டி வரும். மொத்தம் வந்து நம்ம 3 வாரம் போகணும். அப்போதான் செடி கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நான் பூ வந்து ரொம்ப சிரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு 5:30க்கு மறுபடியும் நம்மளோட மாசி பிச்சர் விதைகள் வச்சு வளர்க்கணும். ஒரு 100 மணி அழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. நம்ம அந்த 100 மணி அறுத்து 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 6:30 முடிச்சு தண்ணி பாய்ச்சல் வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 100 மணி அழுத்து எனக்கு தோட்டத்துலேயே மூடி வச்சுருந்துச்சு. காலையில் போய் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வியாழக்கிழமை அது வியாபாரம் நல்லா இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமே போகணும் மார்க்கெட்டுக்கு. நான் அப்படியே டின்னரை போட்டு தூக்கத்தை போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா புளி சோறும் பயிர் குழம்பு தான். கொஞ்சம் இந்த பயிர் குழம்பு மட்டும்தான் சாப்பிட்டு புளிக்குழம்பு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதனால் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டு நம்ம நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே தூங்குவோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிலமுட்டியான பாரதி யூடியூப் சேனல் நம்மளோட சேனல் நேமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.